ஜார்க்கண்டில் 5 குழந்தைகளுக்கு HIV தொற்று இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தாலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட 5 குழந்தைகளுக்கு HIV தொற்று கண்டறியப்பட்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்கள் அனைவருக்கும், அதாவது இந்த HIV தொற்று கண்டறியப்பட்ட குழந்தைகள் 5 பேருக்கும் சமீபத்தில் இரத்த மாற்று செய்யப்பட்டிருக்கிறது. அசுத்தமான HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட இரத்தத்தை இந்த குழந்தைகளுக்கு உட்செலுத்தியதே இந்த HIV தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேற்கு ஜிங்பம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாய்பாசா மருத்துவமனையில் தான் இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தாலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட 7 வயது சிறுவனுக்கு HIV தொற்று கண்டறியப்பட்டதாக அவரது பெற்றோர் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த புகாரை தொடர்ந்து சுகாதார சேவைக்கான மருத்துவ இயக்குநர்கள் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைத்து ஆய்வு செய்யப்பட்டது. அந்த குழு அமைத்த ஆய்வில்தான் இந்த HIV தொற்று ஒரு குழந்தைக்கு மட்டுமல்ல, தாலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு இரத்த மாற்று செய்யப்பட்ட மேலும் 4 குழந்தைகளுக்கு இந்த HIV தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. மருத்துவ கவனக்குறைவே, அலட்சியமே இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் எந்த இரத்த வங்கியில் இந்த குழந்தைகளுக்கு இரத்த மாற்று செய்யப்பட்டதோ அந்த இரத்த வங்கியில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த இரத்த வங்கியிலும் அந்த மருத்துவ குழுவினர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட சிவில் சர்ஜன் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், இரத்த மாற்று செய்யப்பட்ட பிறகு இவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பது உண்மைதான். ஆனால் இரத்த மாற்றுதான் இதற்கு காரணம் என்று கூற முடியாது. வேறு சில காரணிகள் கூட இருக்கலாம். குறிப்பாக கண்டாமினேட்டட் நீடில்ஸை, ஊசியை பயன்படுத்தியது கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் என்று மாவட்ட சிவில் சர்ஜன் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.